வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹிமாச்சலி சிட்டு தான் பண்ண போறோம். இந்த சிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டீம்டு பன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது உளுத்தம்பருப்பு சிட்டு. இந்த சிட்டு பாத்தீங்கன்னா நல்ல குளிர் காலத்துல சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வெளியில இருக்கிற அந்த பண்ணை நம்ம கோதுமாவுல தான் பண்ணியிருக்கோம், மைதால கிடையாது. உள்ள பாத்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ஃபில்டா உளுத்தம்பருப்பு ஸ்டஃபிங். உளுத்தம்பருப்பு ஸ்டஃபிங் தவிர இதுல நீங்க அக்ரூட் ஸ்டஃபிங் இல்லைன்னா ஸ்வீட் சிட்டு கூட பண்ணலாம். ஹிமாச்சல் பிரதேஷ்ல ரொம்பவே பாப்புலரான ஒரு டிஷ். இதை நிறைய நெய் கூட ஒரு கிரீன் சட்னி கூட சர்வ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 கப் வெள்ளை உளுத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 to 2 hours தண்ணியில சோக் பண்ணிக்கலாம். 1/2 கப் உளுத்தம் பருப்பை வச்சுட்டு நீங்க 8 to 9 பண்ணுக்கு ஸ்டஃப் பண்ணலாம். இன்னொரு பெரிய பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல நம்ம ஈஸ்ட் சேர்க்க போறோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும்னா நம்மளுக்கு வெந்நீர், அதுக்கப்புறமா சர்க்கரை வேணும். அதனால தயவு செஞ்சு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணாதீங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ஈஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் சேர்த்துட்டு பிசைய போறோம். விரல் உள்ள விட்டு பாருங்க, விரல் பொறுக்கிற சூடு தான் இருக்கணும் அந்த தண்ணியோட டெம்பரேச்சர். இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் மட்டும் சரியா இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஈஸ்ட் வச்சு பண்ற ரெசிபி எல்லாமே ஃப்ளாப் ஆயிடும். ஸோ கரெக்டான சூடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கு பயமா இருந்தா ஒரு பவுல்ல கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துட்டு அதுல நீங்க ஈஸ்ட் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்க மாவுல சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீர் சேர்த்து பிசைஞ்சிட்டே வாங்க. மாவு நல்லா சாஃப்டா பந்து மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்க போறோம். பிசையும் போது அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு க்ளூட்டன்ல ஆக்டிவேட் ஆகும். ஒரிஜினல் சிட்டுவோட ரெசிபியை கோதுமாவில் தான் பண்ணுவாங்க. ரீசெண்டா நான் ஹிமாச்சல் போயிருக்கிறப்போ நல்லா அந்த குளிருக்கு சுட சுட நிறைய நெய்யோட கிரீன் சட்னியோட இந்த சிட்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அமேசிங்கா இருந்தது. நம்மளோட மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா பந்து மாதிரி வந்துருது. இப்போ இது காயாம இருக்கிறதுக்காக மேல ஒரு ஸ்பூன் எண்ணெயை தடவிட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நீங்க டேம்ப் கிளாத்தையுமே வச்சு மூடலாங்க. இந்த மாவு அப்படியே டபுள் ஆகிற வரைக்கும் நீங்க விட்டுறணும். வீட்ல எந்த இடத்துல ஹீட் ஜாஸ்தியா இருக்குமோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த பவுல வச்சிடுங்க. அப்பதான் சீக்கிரமா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இந்த மாவு ஊறத்துக்குள்ளேயுமே நம்மளோட உளுத்தம் பருப்பும் ஊறிடுத்து. இப்ப தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு சுத்தமா தண்ணியே இல்லாம நம்ம பருப்பை மட்டும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். காரத்துக்கு 4 to 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்க உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 8 to 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வாய்வுத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்காக இதுல கொஞ்சமா பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தண்ணியே இல்லாம அப்படியே குறைன்னு அரைச்சதுக்கு போறோம். ரொம்ப நைஸா விழுதா அரையணும்ட்டு இல்லைங்க. அரைச்ச இந்த மிக்சரை ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. பவுலுக்கு மாத்திட்டு நல்லா அப்படியே விஸ்க வச்சு பீட் பண்ணிடுங்க. இதுல நான் ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை தான் உள்ள ஸ்டஃப் பண்ண போறோம். இது திரும்பி ஸ்டீம் பண்ணோம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அப்படியே பச்சையா நம்ம மாவுக்குள்ள வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். நம்மளோட கோதுமாவுமே நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஈஸ்ட் சூப்பரா க்ரோ ஆயிருக்கு. பஞ்ச் பண்ணிட்டு எக்ஸஸ் ஏரை வெளியே எடுத்துக்கலாம். மறுபடியும் மாவு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க பிசைஞ்சிக்கணும். அப்பதான் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். மாவு பிசைறதுக்கு நீங்க எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பன் சாஃப்டா வரும். இப்போ இந்த மாவுல இருந்து நம்ம குட்டி குட்டி பந்துகளை எடுத்து ஊட்டி வச்சுக்கலாம். சிட்டுவோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட பாமோட கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிற பந்தெல்லாம் எடுத்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம கையிலேயே அப்படியே ஃபிளாட்டன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தா கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. சென்டர்ல அப்படியே குழி வரா மாதிரி ஒரு கப்பு மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எட்ஜஸை கொஞ்சம் திக்கா வச்சுக்கோங்க. அப்பதான் ஒட்டும் போது நம்மளுக்கு பிஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல ஒரு அழகான கப் வந்ததுக்கு அப்புறமா சென்டர்ல நீங்க அப்படியே அந்த ஊரதால் ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்டஃபிங் உங்களுக்கு மூடுறதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சென்டர்ல வச்சுட்டு 2 எட்ஜஸையுமே அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துட்டு எண்ட்ஸை அப்படியே ஜென்டலா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பிஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு மாவு ஒட்டிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த குஜியாக்கு ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். சென்டர் அப்படியே நீங்க பிஞ்ச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். ஸ்டீம் பண்ணும்போது பிரியவே பிரியாது. ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா பஃப் ஆகி வரும். இதே மாதிரியே எல்லா மாவையுமே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த 2 கப் மாவுக்கு எனக்கு 5 சிட்டு வந்தது. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் உங்களுக்கு ஜாஸ்தியாகி மீந்து போச்சுன்னா நீங்க எதர் பர்பூஸ்லி மாதிரி காய்க்கு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வடை மாதிரி இருக்கும். இப்போ உங்ககிட்ட என்ன ஸ்டீமர் இருக்கோ அதை ஹீட் பண்ணிட்டு கீழே ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒட்டாம இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சிடு அதுக்குள்ள வச்சுட்டு மூடி போட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம்.
நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணும்போது இதை அழகா கட் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். கூடவே கொஞ்சம் தாராளமா நெய், அதுக்கப்புறமா கிரீன் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு மேல கொஞ்சமா நெய் ப்ரஷ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிளேவர் நல்லா உள்ள இறங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். வெளியில பாத்தீங்கன்னா ஸ்டீம்டு பன்ஸ், உள்ள பாத்தீங்கன்னா ஊரத் தாலோட அந்த ஸ்பைசினஸ், ரிச்னஸ் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே வேற லெவல்ல இருக்கும். நல்லா அவங்க ஊர் குளிருக்கு சுட சுட இந்த ஸ்டீம்டு பன்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சிட்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். ஃப்ரையிங் இல்லை, ரொம்ப எண்ணெய் இல்லைங்க, ஜஸ்ட் அப்படியே ஸ்டீம்டு உள்ள ஒரு ப்ரோட்டீன் ஸ்டஃபிங், அவ்வளோதான். உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நெய் வேண்டானாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இந்த ஹிமாச்சலி சிட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு நாள் நான் அக்ரூட் ஸ்டஃபிங் வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye, have a great day. மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.